மருதமலை மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் ஏழையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் ஏழையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா மனமிது சந்தன மலவிய குங்குமம் மனமிகு சந்தன மலவிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரம் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா தைப்பூச நன்னாளி தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா தைப்பூச நன்னாளி தேருடன் திருநாளி பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா மருதமலை மாமணியே முருகையா ஓடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே ஓடிகள் குவித்தாலும் கோமகனை மறவே நாடிய விலை தீர நான் வருவே அன்றுடன் நிலை மாறி ஆருடன் உருவாரி எழுப்பிறப்பிலும் உன்னை எண்ணிடுவேன் அன்றுடன் நிலையாடி ஆருடன் உருவாக எழுப்பிறப்பில் உன்னை எண்ணிடுவேன் மருதமலை மாமணியே முருகையா தேவரு கொண்டாடும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா சக்தி திருமகன் முத்து குமரணி மறைவே நான் மறவே பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவே சக்தி திருமகன் முத்து குமரணி மறைவே நான் மறவே பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அதில் ஆறு முகம் காலமெல்லாம் எனது மனம் முருகா முருகா காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம் காலமெல்லாம் எனது மனம் முருகும் முருகா அதிபதியே குருவரணி அருளியே கரவரணி அதிபதியே குருவரணி அருளியே கரவரணி பணியது மலையது நதியது கடல் சகலது முனைதரு கருணை எழுந்தருள் பணியது மலையது நதியது கடலது சகலது முந்தரு கருணை வருவார் புகழே வேலையா தேவர்கள் வணங்கும் மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா தேவர்கள் கொண்டாடும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா 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 முருகா இந்த கொடுமை அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பாரு என்னை நீ மறவாதே அங்கையர்கள் நீ என்னை நீ மறவாதே மறவாதே மறவாதே
சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருளோமை அவளே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருளும் உமையவளே. பாட்டினிலே இசை கொட்டியன கழித்த இடம், அழகான இடம், பெருமையான பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது என்னழகா இருக்கின்றது. இருந்தாலும் ஆக இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மிக ஒரு புண்ணிய இடமாக தெரிகின்றது. ஆக பெருமையான இடத்திற்கு வந்திருக்கின்றோம். வருடந்தோறும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவிலே வருடந்தோறும் என்னுடைய பாட்டி பிறந்த ஊராகிய சாலை மறைக்குளம் கிராமத்திற்கு வருவதற்கு என்ன பாக்கியம் செய்திருக்குமோ ஆக அதை வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிகள் வணக்கத்தினை அன்போடு தெரியப்படுத்திக் கொண்டு ஆக பெருமையான இடம், அருமையான அற்புதமான ஒரு மக்கள், அதோடு ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஒளிபெருக்கி, அந்த ஒளிபெருக்கி இருந்தால் தான் நல்லபடியாக இருந்தால் தான் சிறப்பாக நாடகம் அமையும். ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லை அப்படின்னா டிஆர் மகாலிங்கம் கேபி சுந்தரமால் வந்தாலும் கூட அந்த நாடகம் சரியாக வராது. அந்த மாதிரி அருமையான ஒளிபெருக்கி ஆக நமது மண்ணின் மைந்தர்கள் ஆக இனியா ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கு என்னுடைய சார்பிலும் நன்றி நன்றி பல ஆக சொல்லிக்கொண்டு அதோடு ஒரு நாடக சிறப்பாக அமையணும்னா ஒளிபெருக்கி எப்படியோ அதே மாதிரி பக்க மேளங்கள் ஆக நடிகர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துட்டாலும் அந்த பக்க மேலே ஹார்மோனியம் இருந்தாங்க ஆல்ரவுண்டு தாளம் சரியாக இருந்தாத்தே அந்த நாடகத்தை சிறப்பாக கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட பக்க மேலதாரர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை என்பது தெரியப்படுவது கொண்டு கதைப்பணி செல்கின்றேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக பெருமையான இடம் நின்று கொண்டிருக்கும் இடத்தில் உணர்ச்சியும் நேடி நம்ம செலவையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆக இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடமும் அதில் மனிதன் வாழக்கூடிய இடமும் தெரிகிறது. மனிதன் சொல்லக்கூடியவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம், பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன போல வாழ்க்கையில் பிறந்திருக்கோம். இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமேல் எத்தனை பேர் வாழப்போகிறார்களோ, மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி இந்த மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வீடு மாதிரி இந்த மண்ணில் இருந்துட்டு காலி பண்ணி போண்டிதேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போக கிடையாது. கடைசியாக கூட வர்றது ரெண்டே ரெண்டு, ஒன்று நாம் செய்த பாவம், இன்னொன்று நம்ம செஞ்ச புண்ணியம். இதான் கூட வரும். நம்மளை அறியாமல் பாவமும் பண்ணலாம், நம்மளை அறியாமல் புண்ணியம் பண்ணலாம். யதார்த்தமாக சாப்பிட்றோம் வச்சிருந்து அள்ளி போட்டோம்னா எத்தனையோ ஜீவராசி சாப்பிடுச்சுன்னா புண்ணியத்துடைய கணக்கு. யதார்த்தமாக நடந்து போகிறோம், தெரியாமல் ஒரு எறும்பு மிதிச்சு கொண்டுறோம், பாவத்துடைய கணக்கு. ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பாவம் பண்ணுறோம் என்ன புண்ணியம் பண்ணுறோம்ன்றத ஒவ்வொருத்த பேரில் எழுதிருக்கு ஒரு ஆளை நிர்ணயம் பண்ணியிருக்கு. அவர் அங்கே எழுதிடுவார். அதிகார பலத்தில் பண்ண பலத்தில் இங்கே உள்ள விசாரணைலாம் தப்பிச்சிட்டாலும் கூட மேலே ஒரு விசாரணை இருக்குது. அந்த விசாரணையில் யாரும் தப்ப முடியாது. முடிஞ்சளவு யாருக்கும் உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் காலம் கழியுவோம். கிரேதாயுகம் திரேதாயுகம் துபாவரியுகம் கலியுகம் 4 யுகத்தில் கடைசியாக இப்போ நடக்கிறது கலியுகம். கலியுகம்னா அழியக்கூடிய யுகம், முடிவுக்கு வரக்கூடிய யுகம். அந்த கலியுகத்தில் அநியாயம் அக்கிரமம் கொள்ளை நியாயத்துக்கு வேலை இருக்காது. அதுக்கு பேர் தான் கலியுகமே. அதனால் அந்த கலியுகத்திலையும் தான தர்மங்களை செய்யுங்க. இந்த உலகத்திலே சிறந்த தானம் எதுன்னா அன்னதானம். யார் பசின்னு வர்றாங்களோ சாப்பாடு போடணும். என்ன காரணம்? எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவோம். எங்களுக்கு 50,000 ரூபா கொடுத்தாலும் நாங்களும் பத்தலைன்னு தான் சொல்கிறோம். 3 மணி நேரத்தில் 4 ஒம்பளையை கொண்டாந்து ஆட விட்டு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு போகிறேன், அவனும் பத்தலைன்னு தான் சொல்கிறேன். அதனால் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்கிறேன். சாப்பாடு மட்டும்தான். நிறைந்த வாயோடு போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். அன்னதானத்தை விட்டு புண்ணியத்தை தேடுங்க. மனுஷனுக்கு சோறு ஓட்டாதே புண்ணியம் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசி இருக்குது. எறும்பு ஆடு மாடு கோழின்னு எந்த ஜீவராசியுடைய பசி அமர்த்தினாலும் அந்த புண்ணியம் நம்மளை சேரும். ஒரு 7,000 பேருக்கு சாப்பாடு விட முடியுமா? நினைச்சா முடியும். கையில் சர்க்கரை வாங்கி எறும்பு குழியில் ஓடுங்க. 1000 மண்ணை 2000 பேருக்கு அன்னதானம் விட்ட புண்ணியம் நம்மளை சேரும். ஆக மனிதனா வாழ வேண்டும் என்ற தன்மையிலே சொல்லி வைத்தார்களே. எந்த தன்மையிலே எப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான்,
இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டார், வாழும் வகை புரிந்து கொண்டார். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குயிலின் குரல் போலே இசையும் அழகாய் பாடுகிறார். எழுதிகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறார். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்துக் கொண்டு ஓடுகிறார். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றார். வனத்தில் வாழும் பறவையைப் போல் பாடி பறந்து திரிகின்றார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டார், வாழும் வகை புரிந்து கொண்டார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொள்ளும் பாம்பின் கொடும்பிசத்தை துள்ளி கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ள நறிவோ மந்திரத்தால் உடைய கெடுக்க தெரிந்து கொண்டான். உள்ள நரிபோல் தந்திரத்தால் குடிய கெடுக்க தெரிந்து கொண்டார். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டார், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஆக மனிதனா வாழ வேண்டும் என்ற திறமையிலே ஆக காலம் கழியும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஏன்னா உலகம் என எதுவுமே நம்மளோட கூட வரப்போறது கிடையாது. எதுவுமே நம்மளோட கூட வரப்போறது கிடையாது. காரணம் என்னன்னா உலகம் என்னும் நாடக மேடை. அந்த நாடக மேடையில் எல்லாருமே நடிகர்கள். எப்படி அம்மா அப்பா அண்ணன் தம்பி சித்தப்பேன் பெரியப்பேன், இது ஒரு நடிப்பு, அவ்வளோதான். பிறப்பில் இது ஒரு நடிப்பு, யாரும் யாரோடையும் வரப்போறது கிடையாது. பாருங்க, அப்படிதான் ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவர் ஒருத்தர் செத்து போயிட்டார். சரி, வயசு என்ன தெரியுமா? என்ன? 40 வயசு. சின்ன வயசு. 40 வயசுல ஒரு குடும்ப தலைவர் இறந்து போனாரு. அவங்க அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளை எல்லாருமா சேர்ந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா ஒரு சாமியார் வர்றாரு. சாமியார் வந்து அந்த வீட்டுக்குள்ள அழுகை சத்தம் கேட்குது அப்படின்னு வேகமா வீட்டுக்குள்ள போறாரு. அங்க இறந்து கிடக்கிறவரை போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் வேகமாக போனோன்னே பொண்டாட்டி, அந்த இறந்தவருடைய பொண்டாட்டி என்ன பண்ணுச்சு, வேகமாக ஓடி வந்து, ஐயா எங்களையெல்லாம் விட்டுட்டு இப்படி இறந்து போயிட்டாரு, 40 வயசில் இப்படி எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு, நீங்கள் சாமியார் தானே, முடிஞ்சா என் முருஜனை புழைக்க வைங்களே அப்படின்னு ஓடியாந்து கதறி அழுகுது. சாமியார் பார்த்தார், அப்படியா உன் முருஜனை புழைக்க வைக்கணுமா? நீ என்ன பண்ணுற தெரியுமா, வீட்டுக்குள்ளே போய் ஒரு சொம்பு எடுத்து சொம்பு நிறையா தண்ணியை கொண்டு வானார். வேகமாக ஓடி போய் சொம்பு நிறையா தண்ணியை கொண்டு வந்தோன்னே இறந்துருக்கிற பக்கத்தில் அப்படி வச்சு ஒரு மந்திரத்தை சொன்னார். இப்போ உன் முருஜன் எந்திரிச்சிருவார், புழைக்க வச்சிருவேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா, யாராவது ஒருத்தர் வந்து இந்த சொம்பு தண்ணியை எடுத்து குடிச்சிருங்க, குடிச்சிட்டிங்கன்னா செத்து கிடக்கிறவர் உயிர் எந்திரிச்சிருவார் அப்படின்னு சொல்ல வேகமாக எல்லாருமே குடிக்க வர்றாங்க. கொஞ்சம் நில்லுங்க, குடிக்க வர்றது சரி, ஆனால் யார் அந்த சொம்பு தண்ணியை குடிக்கிறீங்களோ நீங்கள் செத்து போவீங்க. நீங்க செத்து போவீங்க, அவர் எந்திரிச்சிருவாரு அப்படின்னு பூரா பெண்ணை கட்டிட்டாங்க. என்னப்பா வேகமா ஓடி வந்தீங்க, எல்லாரும் பெண்ணை கட்டிட்டீங்க, டேய் பெத்த பேர் நீதானே, இங்க வா, வந்து எடுத்து சொம்பு தண்ணியை குடி. நீங்க வேற வயசான காலத்துல என் முண்டாட்டியை பார்க்கணும், கடைசி காலத்துல யாரு நான் குடிச்சிட்டு சா சொல்றீங்களா, முடியாதுன்ட்டு அப்பங்காரன். அடுத்தபடியா ஆத்தா ஆறு நீதானே, இங்க வா, நீ வந்து எடுத்து குடி அப்படின்னு. இல்ல நான் குடிச்சிருவேன், என் மக 2 பேர் வேற பேர் காலத்துக்கு வந்திருக்காளுங்க, பிரசவம் பார்க்கணும், பேரங்குட்டிகளை பார்க்கணும், நான் குடிக்க முடியாது ஆத்தா.
அப்படியா? சரி, நீ தானே பொண்டாட்டி அழுதுகிட்டே இருக்கீல, வா எடுத்து இந்த சொம்பு தண்ணியை குடின்னு. நீங்க வேற நான் செத்து போயிட்டு அந்த சின்ன பையில யார் பாக்குறது? ஆமா, அது பாட்டுக்கு தேவையில்லாம அங்கிட்டு அது தட்டு தரு மாதிரி தெரிஞ்சு போகும். நான் குடிக்க முடியாது அப்படின்னு. சரி, அப்ப சின்ன பையில எடுத்து குடிக்க சொல்லு. ஏங்க அவனுக்கு வயசு 9 வயசு தாங்க, இன்னும் ஆண்டு அனுபவிக்க வேண்டிய நிறைய இருக்குங்க. அவன் எடுத்து குடிக்க முடியுமான்னு? அப்ப யாரும் குடிக்க மாட்டீங்க. சரி, இந்த செத்து கிடக்கிறவர் தேவையில்லாதானே போயிட்டு போறாரு, ஏன் அழுகுறீங்க? எதுக்கு அழுகுறீங்க? அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில எதுவுமே கூட வரப்போறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் 4 பேத்துக்கு நல்லது செஞ்சோம்ன்ற ஒரு எண்ணத்தோட வாழணும். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு செய்யணும். ஆக இந்த இரக்க குணம் வேணும். இந்த இரக்க குணம்னா அது யதார்த்தமா வர்றது கிடையாது, பிறவியிலே வரணும். 4 பேத்துக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணம் பிறவியிலே வரணும். பாருங்க, இப்படிதான் பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல மாறுவேட போட்டி. மாறுவேட போட்டி சுதந்திர விழா வந்துச்சு இல்லையா? இந்த விழாவில் ஒரு விழா வச்சு மாறுவேட போட்டி நடத்துறாங்க. அப்படி மாறுவேட போட்டி நடத்துற பொழுது ஒரு அம்மா என்ன பண்றாங்க, மயனை கூட்டிட்டு போய் வாத்தியார்ட்ட, ஐயா அந்த மாறுவேட போட்டியில என் மயன் கலந்துக்கிறணும். சரி, என் மயனுக்கு என்ன வேஷம் கொடுக்குறீங்க தெரியுமா? என்ன? கர்ணனுடைய வேஷத்தை கொடுங்க. மகாபாரதத்துல கர்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கர்ணன் வேஷம் போட்டு என் மகனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன செலவாகுமோ நீங்க சொல்லிருங்க, நான் பணத்தை கொடுத்துறேன்னு வாத்தியார்ட்ட அந்த அம்மா பேசுறாங்க. பக்கத்துல இந்த சின்ன பையன் இருக்கான். அப்ப பாருங்க, நகை வாங்கணும், கிரீடம் வாங்கணும், கவச குண்டலை வாங்கணும், வாள் வாங்கணும், துணி வாங்கணும், சொல்லி கொடுக்கணும். உன் மகனை கர்ண மாதிரி நுப்பாட்டோம்னா ஒரு 6000 ரூபாய் செலவு வரும். அடே அப்ப 6000 அப்படின்னு வாத்தியார் சொல்ல, நீங்க வாங்கிங்கட்டாங்க அந்த அம்மா. இந்த சின்ன பை பக்கத்தில் இந்த சின்ன பை சொன்னியா, அம்மா ஒரு சின்ன விஷயமா என்ன ஏடா சொல்றா அப்படின்னு. ஒண்ணுமில்லைமா, என்னோட கூட படிக்கிறியா என் நண்பே ஒருத்தன், பேர் யாரு தெரியுமா? மாரிமுத்து. ஆத்தாடி. ஆமா, கூட படிக்கிறியா. ஆமா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறியா. ஆமாங்க, அவங்க அப்பா கஷ்டப்படுறாரு ரொம்ப ரொம்ப. பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட முடியாம அவங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கு. சரி, அதனால அவனை பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்திடுவாங்க போல தெரியுது. அவன் கட்ட வேண்டிய தொகை என்னன்னா 5500 ரூபா. அந்த தொகையை கட்டி அந்த பையனை நம்ம படிக்க வைப்போம். அடுத்த வருஷம் நான் கர்ண வேஷம் போட்டுக்கிறேன்னு அம்மாட்ட சொன்னேன் பாருங்க. என்னாச்சு? அம்மா அப்படியே அழுது கட்டி பிடிச்சி அவனை, டே மகனே, உன்னை கர்ண வேஷம் தான் போட்டு பார்க்கணும்னு நான் நினைச்சேன், ஆனா கர்ணனே வந்து பிறந்திருக்கேடா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுதாங்களா. அந்த மாதிரி வாழ்க்கையில 4 பேத்துக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் வரணும் அந்த வழியில. ஏன்னா ஆக அந்த வழியில எண்ணமாக இருந்தவர்கள் எத்தனையோ பேர், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் வாழ்பவர் யார் அப்படி என்றால் நாரதர் வேணா சொல்லலாம். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, அந்த மூவாசையும் இல்லாம வாழ்ந்த முனிவனாக வாழ்ந்த பசும்பொன் ஐயா ஓ முத்துராமலிங்க தேவரை நினைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே தெய்வமாக விளங்கக்கூடிய மாமனிதர் என்ற காரணத்தினாலே தெய்வம் தேவர்தான், தென்னகத்தில் தலைவர்தான். தெய்வம் தேவர்தான், தென்னகத்தின் தலைவர்தான். தெய்வம் தேவர்தான், தென்னகத்தின் தலைவர்தான். தேட கிடைக்கலாகுமா நம் தெய்வத்தை, தேச நாடு மறக்க முடியுமா? தெய்வம் தேவர்தான், தென்னகத்தின் தலைவர்தான். ஆன்மீக பேச்சினிலே கடவுள் தானையா, அவர் ஆண்டவனின் உருவத்திலே முருகன் தானையா. ஆண்டவனின் உருவத்திலே முருகன் தானையா. ஆன்மீக பேச்சினிலே கடவுள் தானையா, அவர் ஆண்டவனின் உருவத்திலே முருகன் தானையா. மன்னாசி வெறுத்த எங்கள் மறவர் தானையா. மன்னாசி வெறுத்த எங்கள் மறவர் தானையா. மன்னாசி வெறுத்த எங்கள் மறவர் தானையா. மாவீரன் போசு கண்ட தலைவன் தானையா. தெய்வம் 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 தேவர்தான், தென்னகத்தின் தலைவர்தான். ஆதிக்கத்தை எதிர்த்து நின்றாரு அவர், அதனாலே பல வருடம் சிறை சென்றாரு. அவர் அதனாலே பல வருடம் சிறை சென்றாரு. அந்நியரின் ஆதிக்கத்தை எதிர்த்து நின்றாரு அவர், அதனாலே பல வருடம் சிறை சென்றாரு. இன்று நடப்பதையே அன்று சொன்னாரு. இன்று நடப்பதையே அன்று சொன்னாரு. அவர் இறைவனோடு இறைவனாக சேர்ந்து விட்டாரு. தெய்வம் 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 தேவர்தான், தென்னகத்தின் தலைவர்தான். தெய்வம் தேவர்தான், தென்னகத்தின் தலைவர்தான். தெய்வமாக விளங்கக்கூடிய மாமனிதர் நினைத்திட்டாலும் கூட ஆக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். காரணம் என்ன? வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்துட்டோம்னா இன்பம் துன்பம் எல்லாமே வரத்தான் செய்யும். வெயிலுடைய அருமை நிழலுக்கு போனாதான் தெரியும். ஆக சந்தோஷத்துடைய அருமை
கஷ்டப்பட்டாதான் தெரியும். அதனால இன்பம் துன்பம் எல்லாம் வரத்தையும் செய்யும் போகத்தையும் செய்யும். அதை கண்டு துவண்டு விடக்கூடாது. காரணம் என்னென்ன அப்படிதான் பாருங்க, ஒருத்தனுக்கு ரொம்ப எப்போ பார்த்தாலும் கஷ்டமா இருந்திருக்கு. பாத்தியா என்னடா வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டமா, இந்த உலகத்துல இருந்தான்னா இல்லைன்னு ஆமா எதுக்கு தேவையில்லாம நம்ம இருந்துகிட்டு வாழ்க்கையில ஆண்டவன் நம்மளை அப்படி சோதிக்கிறானே அப்படின்னு போய் தற்கொலை பண்ணி செத்து போனான்னு பிறப்பிட்டான். ஆமா என்னத்துக்கு இருந்து தேவையில்லாம அப்படின்னு போனே பாருங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் அப்படி ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னு. ஏத்து மாதிரி பெரிய குப்பை தொட்டி, பெரிய குப்பை தொட்டி அவனை உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம். அப்ப பாருங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் அந்த குப்பை தொட்டியை பார்த்துட்டு இருந்தால வேகமா ஒருத்தர் விறுவிறுன்னு வந்தாரு. குப்பை தொட்டியை கிளச்சாரு. கிளச்சு அதுல இருக்கிற அட்டை காகிதம் இதுல புறம் பிறக்கி சாக்கில் ஓடிக்கிட்டு அவரு போயிட்டாரு. இன்னொருத்தர் வேகமா வந்தாரு. வந்தவர் அந்த குப்பை தொட்டியை கிளச்சாரு. கிளச்சிட்டு பாருங்க இந்த இரும்பு தகரம் இதுல புறம் பிறக்கி சாக்கில் ஓடிட்டு அவரு போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தாரு. வந்தோன்னு அப்படி கிளச்சாரு. அதே நம்ம ஐட்டம் கிளச்சி இருக்கிற பாட்டில புறம் பிறக்கி அப்படியே சாக்கில் ஓடிக்கிட்டு அவர் போயிட்டாரு. அடுத்து பாருங்க திரு 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 ஒரு நாய் ஓடி வந்துச்சு. ஓடி வந்து அப்படியே அந்த குப்பை தொட்டிக்குள்ள விழுந்து இலையில இருக்க மிச்ச சோறை திண்டு விட்டு அது போயிருச்சு. அடுத்து பாருங்க அந்த வழியா ஒரு மாடு வந்துச்சு. குப்பை தொட்டிக்குள்ள தலையை விட்டு அந்த இலையை சாப்பிட்டு அது போயிருச்சு. இப்ப சாக போனே யோசிச்சு பாக்குறேன் என்னன்னு. என்ன ஒரு குப்பை தொட்டியே எத்தனை பேரை வாழ வைக்கிற பொழுது 6 அறிவு படைத்த மனிதன் நம்ம ஏண்டா சாகணும் கண்டிப்பா அப்படின்னு முடிவு மாத்திக்கிட்டான். அந்த மாதிரி வாழ்க்கையில ஏன்னா மரம் வைத்தவன் தண்ணி ஊத்தி வேண்ட மாதிரி ஆக எண்ணம் போல வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். வினை விதைத்தவன் நினையிருப்பான், திணை விதைத்தவன் திணையிருப்பான் என்ற தன்மையிலே ஆக பெருமையான இவருடைய இடத்தை பார்க்கிற பொழுது அழகான அருமையான இடமாக இருந்தாலும் நாரத உரிய இடம் இந்திரமாத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஏதேனும் சத்தம் இடணுமா என்பதை ஒற்றை கவனித்து பாருங்களா. ஆலோலம் சோ என்று சொல்லக்கூடிய ஒரு கானம் என்னைய நினைத்து ஆலோலம் சோ என்று இசைபாடி கொண்டிருக்கின்றாள். குரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும். வள்ளியின் சொல்லி மாதரசி வந்ததினால் இந்த சிறப்பா, இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா அறிய பார்த்தாலும் கூட ஆக இந்த இடத்திலே என்ன அழகா இசைபாடி கொண்டிருக்கின்றாள். ஆலோலம் ஓம் ஓம் என்று ஆக முருகனை நினைத்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாள். எப்படி கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாள். சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. அந்த மரவன் கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனின் பாதம் பட்டா பற கூட பலார்க்கும். பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. தெற்கிரக வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே, தெற்கிரக வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ளே எங்கள் வருது செய்தி சொல்லுது தேவனவன் காதுக்குள்ளே. ராஜகாளியம்மன் உள்ள சோலையூர் கோவிலிலே சூடம் கொளுக்கும் சோதி தெரியும் மன்னனவன் கண்ணுக்குள்ளே. கட்டிலங்கால என கட்டிக்காவல் மீறிக்கிட்டு எட்டடி வெங்கை என தெக்கை எட்டுனா சிரிக்கிட்டு வருவா சேதுபதி உண்மைக்கு ஒரு நீதிபதி. வருவா சேதுபதி உண்மைக்கு ஒரு நீதிபதி. வருவா சேதுபதி உண்மைக்கு ஒரு நீதிபதி. ஒரு சொன்னங்க ஒட்டு போகணும் பொங்கும் எந்த ஜீவனதி. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு. கண்ணு ரெண்டு வீச்சருவா கிட்டத்தில யார் வருவா. கண்ணு ரெண்டு வீச்சருவா கிட்டத்தில யார் வருவா. குத்தம் முறிஞ்சா பிள்ளை அடிச்சா கையில மோதிடுவா. சோற காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆலம் வர்றோம். சின்ன
மருது பெரிய மருது போல இவன் காத்து நிற்கான் பாண்டிய பூமியிலே வைகை பாயிர நாள் வரைக்கும் தென்னவன் சீமையிலே எங்க மன்னவன் பேர் இருக்கும் பொதுவாய குலமோ நந்திரனமு குலமோ பொதுவாய குலமோ நந்திரனமு குலமோ பொதுவாய குலமோ நந்திரனமு குலமோ போற்றி புகழ்ந்து பாட்டு படிக்கும் கிளறாய காரணடி சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட பொரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட அந்த மரவேங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் பாதம் பட்டம் அற கூட வாழ்வார்க்கும் பொன்மலரும் பொம்மலரும் வாசலிலே தங்க தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு அழகாக இசை பாடிக்கொண்டிருக்கின்றாள் ஆலோலம் சோ அப்படி என்று பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமர் எதின்னு சொல்லக்கூடிய தேவகணிகளை காட்டும் இருக்கிற பெண்ணுடைய அழகை பெருமையான எடுத்துக் வந்திருக்கின்றோம் முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சின் சொல்லக்கூடிய 50 இடத்திலே குறிஞ்சின் சொல்லக்கூடிய விதமான இடத்திற்கு வந்திருக்கின்றோம் பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது என்னெல்லாம் இருக்கிறாள் அப்படி என்றால் அந்த நிலவு கொப்பாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கின்ற பொழுது நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ நீந்துகின்ற குரலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குரலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மானினமோ வீணினமோ மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக பருவோரு களமாக போர்தொடு கோல் பிறந்தவளோ ஒரு நகையும் வண்ணத்தில் ஒளி விழுந்த கண்ணத்தில் குருடவையில் வண்ணத்தில் ஒளி விழுந்த கண்ணத்தில் ஏற்று அழிதான் எடுத்து உடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பவளம் என விரலகமும் பசுங்களை போல் வளைக்கரமும் பவளமின விரநகமோ பசுக்களை போல் வளைக்கரமோ தேங்கனிகள் இருபுறம் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலின் சங்காக மீன்களுக்கு அமைந்தவளோ ஆழ்கடலில் சங்காரே மீன்களுக்கு அமைந்தவளோ யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செங்கதிரில் ஒளியெடுத்து தந்தனத்தை குரல் கொடுத்து